சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன விஷயம்? நான் என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க வந்திருக்கேன் மேடம். உங்க பொண்ணு ஸ்கூல்ல படிக்கணும்னா உங்களால காசு கட்ட முடியுமா? வருஷத்துக்கு 50,000 உங்களால கட்ட முடியுமா? கட்டிடுவேன் மேடம். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வீட்டு வேலை தான் மேடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்காரங்க? என் வீட்டுக்கார் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார் மேடம். அப்புறம் எப்படி காசு கட்ட முடியும்? நான் என் நகையை வித்தாச்சும் என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன் மேடம். யோகா ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவீங்களா? கட்டிடுவேன் மேடம். இப்போ 25,000 தாங்க. 25,000மா? இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல உங்க பொண்ணு படிக்கிறது உங்களுக்கு தானே பெருமை. இவ்வளோ செலவாகாதா? இந்தாங்க மேடம். அட்மிஷன் போடாச்சு. பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார வைங்க. சரிங்க மேடம். இதற்கு பிறகு சரியா படிக்காம வேலை வைக்காம வீட்லயே உட்காந்துருக்காடி. உன் பையன் என்னங்க அப்படி பண்றான்? என் பையன் கலெக்டரா இருக்காங்க. எந்த ஊர்லடி? நம்ம மதுரை மாவட்டத்துல தான் கலெக்டரா இருக்கா. உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாக்கா? இப்போதாண்டி ஒவ்வொரு மாப்பிள்ளையா தேடி இருக்கேன். ஒரு மாப்பிள்ளை கூட கிடைக்கலடி. யாக்கா? அரசாங்க வேலையில இருக்க மாப்பிள்ளையா தாண்டி தேடி இருக்கேன். இது என்ன கொடுமையா இருக்கா? அரசு பள்ளியில சேர்க்க மாட்டாங்களா? அரசாங்க வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணுமா? அதானே அரசு பள்ளியில சேர்க்க மாட்டாங்களா? அண்ணா இங்க சீட்டு வேணுமா? அரசு வேலை வேணுமா? அதானே இலவசமா தர ரேஷன் கார்டு வேணுமா? ஆதார் கார்டு வேணுமா? ஒரு
பள்ளியில படிச்ச அப்துல் கலாம் ஐயா இந்த நாட்டுக்கே முதல் குடியரசுத் தலைவராக இருந்தார். அதாண்டி நான் தப்பு பண்ணிட்டேன். படுது பேர் குத்தி வச்சு எனக்கா பிரச்சனை. அதனால என்னடி என் பிள்ளைய சேர்க்கனால என் பேர பிள்ளைய சேர்ப்பில்லடி. ரொம்ப சந்தோஷம்க்கா. இலவச கல்வி, தரமான கல்வி, அரசு வழி கல்வி. சேர்ப்போம் சேர்ப்போம் அரசு பள்ளி சேர்ப்போம். நமது பள்ளி அரசு பள்ளி, நமது பள்ளி அரசு பள்ளி.